السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாம் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான பெருநாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ரஹ்மத்துக்களையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஈமானுக்கு சோதனையான ஒரு காலகட்டம். திருமதி என்ற கிதாபிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அல் காபிலு அலா தீனி கல் காபிலு அலா ஜம்ரத் மினன் நார். இந்த உலகத்திலே ஒரு முஸ்லீம் ஈமானோடு வாழ்வது இருக்கின்றதே, நெருப்பு கங்குகளை உள்ளங்கையில் வைப்பதை விட மிக பயங்கரமானது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறத்திலே இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய முனைப்பில் இஸ்லாத்தினுடைய விரோதிகள் எத்தனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். மறுபுறத்தில் இயற்கையினுடைய எத்தனையோ விதமான பிரச்சனைகள், ஆபத்துக்கள் நம்மை எல்லாம் அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம் என்ற கிதாபிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள்: யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையிலே முஃமினாக இருக்கக்கூடியவர் மாலையில் காஃபிராக மாறிவிடுகிறான். வ யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா. மாலையிலே முஃமினாக இருக்கக்கூடியவர் காலை நேரத்திலே காஃபிராக மாறிவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நாம் வாழக்கூடிய சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இருக்கக்கூடிய சூழலை ஒப்பிட்டு ஒரு ஹதீஸை அன்றே சொன்னார்கள்: யபீஉ தீனஹு பி அர்லி மினத் துன்யா.
இந்த உலகத்திற்காக வேண்டி இஸ்லாத்தையே விற்கக்கூடிய உலகமாக பின்னால் வரக்கூடிய ஒரு காலம் உருவாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பணத்திற்காக வேண்டி, பதவிக்காக வேண்டி, இன்னும் பல இன்பமான விஷயங்களுக்காக வேண்டி இந்த தீனுல் இஸ்லாத்தையை விற்று மதம் மாறி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இன்று எங்கு பார்த்தாலும் நாம் பார்க்க முடிகின்றது. இன்னொரு ஹதீஸ் ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக வேண்டி போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது, வமின் கில்லத்தி நஹன் யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அப்படி எதிரிகள் நம்மை அழிப்பதற்கு முன் வரும் பொழுது நாம் குறைந்த எண்ணிக்கையாக இருப்போமா, நாம் சிறுபான்மையினர்களாக இருப்போமா யா ரசூலல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீருன், நீங்கள் எண்ணிக்கையில் அதிகரித்து இருப்பீர்கள், நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்க மாட்டீர்கள், எண்ணிக்கையில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் ஹுஸாஊன ககுஸாஇ ஷைஆ, என்றாலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகளை போன்று சக்தி இல்லவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எந்த விதத்திலும் உங்களிடத்தில் பலம் இருக்காது, சக்தி குன்றியவர்களாக, சக்தி இல்லாதவர்களாக நீங்க அன்றைய காலத்தில் இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய சமூகத்தினுடைய நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தையை நாம் இப்போது இருக்கக்கூடிய காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்திலே அதுவெல்லாம் நிதர்சனமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இன்று முஸ்லிம்கள் எந்த விதத்திலும் சக்தி இல்லாதவர்களாக, படிப்பில் சரி சக்தி கிடையாது, பதவிகள் சரி, பொறுப்பில் சரி, அதிகாரத்தில் சரி, அரசியலும் சரி, எல்லா விஷயங்களிலும் இன்று சக்தி குன்றியவர்களாக, சக்தி இல்லாதவர்களாகத்தான் இந்த முஸ்லிம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்ற காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விவரித்து தந்திருக்கின்றார்கள். இரண்டு விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு திட்டமிட்டு அவர்கள் முனையும் பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஹுப்புத் துன்யா, உலகத்தினுடைய மோகங்களிலேயே அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடைய பதவி பட்டங்கள் இதுதான் சிறந்தது என்பதாக சொல்லி அதனுடைய மோகத்தில் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவேதான் எதிரிகள் நம்மை அழிப்பதற்கு திட்டங்கள் தீட்டி அதிலே அவர்கள் முன்னேற்றமும் காண்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன வார்த்தை இன்று நிதர்சனமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய அடையாள சுவடுகளே இந்த உலகத்தில் இல்லாமல் அதை துப்புரப்படுத்தி விட வேண்டும், அதை அகற்றிவிட வேண்டும், அதனுடைய அடையாளங்களே இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்கு பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் சதிவேலைகளையும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்குண்டான முயற்சிகளையும் அவர்கள் செய்து கொண்டு அதிலே வெற்றியையும் எட்டக்கூடிய அளவிற்குண்டான பலத்தை அவர்கள் பெற்று இருக்கின்றார்கள். ஹுப்புத் துன்யா, உலகத்தினுடைய ஆசையில் இந்த உலகம், அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் குறித்து சொல்லும் பொழுது, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, ஒரு முஃமின், ஒரு உண்மையான முஸ்லிம்
இந்த உலகத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நாளை மறுமைக்காக வேண்டி, மறு உலக வாழ்க்கைக்காக வேண்டி தயார்படுத்தப்படக்கூடிய இடமாகத்தான் இந்த உலகத்தை நாம் எண்ணி வாழ வேண்டும். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா, மறு உலகத்திற்காக வேண்டி தயார்படுத்தக்கூடிய ஒரு வெள்ளாமை நிலம்தான் இந்த உலக வாழ்க்கை. இதை மறந்து இந்த சமூகம் உலக மோகத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதின் காரணமாக உலகம் சார்ந்த விஷயங்களில் கூட இன்று தோல்வியை சந்தித்து, அதில் கூட பலத்தினால் சக்தியினால் இன்று இல்லாத சமூகமாக நாம் இருப்பதின் காரணமாக எல்லா விதத்திலும் சக்தி பெற்று நம்மை நசுக்குவதற்கும் நம்மை அழிப்பதற்குண்டான திட்டங்களும் சூழ்ச்சிகளும் அங்கே நடைபெற்று கொண்டு இருப்பதை நாம் எல்லாம் நம்முடைய காலங்களிலே அதை நிதர்சனமாக அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ கராஹியத்துல் மௌத், மௌத் என்றாலே எனக்கு பிடிக்காது. அருமையானவர்களே, மௌத்தை வெறுக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்குகின்றது. மௌத்துக்காக வேண்டித்தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரப்பட்டு இருக்குகின்றது. மௌத்தை எண்ணி பயந்து அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்வதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. உலக மோகத்தில் மூழ்கிய சமூகம் இன்று எனக்கு மௌத்து வந்து விடக்கூடாது என்று அந்த மௌத்து என்ற சொல்லையே வெறுக்கக்கூடிய சமூகமாக நாம் இருப்பதின் காரணமாக இன்று நம்மை அழிப்பதற்கு பல்வேறுபட்ட சதி வேலைகளை செய்வதற்குண்டான சக்திகளை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பெற்றிருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இது போன்ற உலக மோகம், மௌத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்தில் இருப்பதின் காரணமாகத்தான் எதிரிகளுடைய உள்ளத்திலே நம்மீது உண்டான பயத்தை அல்லாஹ் தஆலா எடுத்து நம்மை துணிச்சலோடு அவர்கள் எதிர்கொண்டு அழிப்பதற்குண்டான சூழ்ச்சிகளை கையாள்வதற்கு அவர்கள் இன்று முன் வந்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் நம்முடைய நிலைகளை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள். இப்னு மாஜா என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, எதுருசுல் இஸ்லாமு கமா எதுருசு வஸ்உல் சௌபி, நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை பழையதாக எப்படி சாயம் வெளுத்து விடுகின்றதோ அதே போன்று இஸ்லாம் முஸ்லிம்களிடமிருந்து அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன, அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்று தெரியாதவர்களாக இஸ்லாம் மங்கி போய் வருகின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, ஹத்தா லா யுத்ரா, எந்த அளவுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு முஃமினானவர், ஒரு முஸ்லிமானவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை கூட தெரியாமல் இருப்பார். தொழுகையை பற்றி தெரியாதவராக முஃமின்கள் இருப்பார்கள். நோன்பு சார்ந்த விஷயங்கள் தெரியாதவர்களாக முஃமின்கள் இருப்பார்கள். ஜக்காத் சார்ந்த இப்படி இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் தெரியாதவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். எனவேதான் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் நம் மீது உண்டான பயமெல்லாம் அவர்களுக்கு எடுக்கப்பட்டு நம்மை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்குண்டான ஒரு துணிச்சலை அவர்கள் மீது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு நமக்குண்டான எதிரான திட்டங்களை அவர்கள் தீட்டுவதற்கு இன்று முன் வந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை நாம் மறந்தோம். தொழுகையை பற்றி நாம் அதற்குண்டான விஷயங்கள் கவன குறைவாக இருந்தோம், அலட்சியமாக இருந்தோம். ஐங்கால தொழுகை, அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகை, பெருநாளுடைய தொழுகை என்று அதனுடைய முறைகளை அறியவதற்கு நாம் இன்று மறந்தோம். எல்லா விதமான சட்டத்தினுடைய, குர்ஆனுடைய, ஹதீஸினுடைய அனைத்து சட்டங்களையும் மறந்தோம். நம்முடைய வாழ்க்கை மனம் போன போக்கில் ஆனது. எனவே எதிரிகள் நம்மை வீழ்த்துவதற்கு, அழிப்பதற்கு அவர்கள் துணிவை கண்டுவிட்டார்கள். பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். திருமிதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறு இந்த உலகத்திலே வந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னை நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்ததற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது 4 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பெண்களில் அன்னை ஹதீஜா அம்மா, சிறுவர்களில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அடிமையில் ஸைத் இப்னு ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய சஹாபி. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இஸ்லாம் இருந்ததோ அதே போன்று பிற்காலத்திலும் இஸ்லாம் மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு சிலர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிறகு பத்ருடைய யுத்தத்திலே 313 நபர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், நாம் அறிந்த செய்தி. உஹது யுத்தத்திலே அது 1000ஆக மாறியது. ஹுதைபியா என்று சொல்லப்படக்கூடிய உடன்படிக்கையினுடைய நேரத்திலே 1500ஆக மாறியது. இறுதியிலே பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹே மக்கா ஹிஜ்ரி 8 புனித கஅபா மக்கா நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே 10,000 நபர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்றி அரஃபா மைதானத்தில் இருக்கும் பொழுது 1,24,000 சஹாபாக்களை பெற்றுவிட்டுத்தான் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இஸ்லாம் எப்படி இந்த உலகத்தில் அறிமுகமாகும் பொழுது இருந்ததோ அது போன்றுதான் பிற்காலத்திலே மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமாக வாழ்வார்கள், ஆனால் வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. முஸ்லிமுடைய பெயர் தாங்கிகளாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய அடிப்படை இருக்காது. மார்க்கத்தை ஏற்று நடக்க மாட்டார்கள், குர்ஆன் ஹதீஸை ஏற்க மாட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான, மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளாகத்தான் இருக்கும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி எப்படி நமக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க மாட்டுகின்றதே என்று நாம் புலம்புகின்றோமே. நம்முடைய ஈமான், நம்முடைய தீனுடைய அந்த கல்வியினுடைய ஞானம், இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய முறை எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, மாற்றமாக நம்முடைய வாழ்நாட்கள் இருப்பதின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய உதவியையும் அங்கே நிறுத்தி கொண்டார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட காலத்திலே ஃபதூபா லி குராபா, குரபாக்களுக்கு அருள் உண்டாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அந்த குரபாக்கள்? குர்ஆனிலே அவர்களுடைய சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மக்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றாமல் விரண்டோடி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில், நபியினுடைய சுன்னத்துக்கள் பின்பற்றாமல் முரண்பாடாக வாழக்கூடிய நேரங்களிலே சுன்னத்துக்களை பேணியவர்கள் தான் குரபாக்கள். சுன்னத்துக்களின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் தான் குரபாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு தருகின்றார். அருமையானவர்களே, ஆக குரபாக்களாக இஸ்லாம் காண்பித்த வழியின் பிரகாரம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். சுன்னத்தான வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி வாழக்கூடிய காலகட்டங்களிலே மௌத்து நமக்கு வந்துவிட்டால் நமக்கு உதவக்கூடியது எதுவாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரமோ, நம்முடைய செல்வ செழிப்புகளோ, நம்முடைய படிப்புகளோ, நம்முடைய பதவிகளோ, நம்முடைய உலகத்தில் எதுவெல்லாம் பெரிதாக கருதப்படுகின்றதோ எதுவுமே நமக்கு உதவாது. மௌத்து வந்துவிட்டால் எல்லோரும் அங்கே சமம். நல்லவர் கெட்டவர் என்ற ஒரே நிலையில் தான் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். சொர்க்கம் நரகம் என்பதாக சொல்லி
இரண்டில் எந்த கேட்டகரியில் எதில் அவர்கள் இருக்குகின்றார்களோ அதில் தான் அவர்கள் நுழைவார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எத்தனை பிரச்சனைகள், இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள், இந்த சமூகத்திற்கு எத்தனை பிரச்சனைகள் இன்று ஏற்பட்டு இருக்குகின்றது. இந்த இஸ்லாமியர்களை அழிப்பதற்குண்டான சூழ்ச்சிகள், சதி வேலைகள் எவ்வாறு இன்று பின்னப்பட்டு கொண்டு இருக்குகின்றது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு புறத்திலே பூகம்பம், சுனாமி, கடுமையான வெப்பம் என்று ஒரு புறத்தில் நம்மை இயற்கையினுடைய சீற்றங்கள் ஒரு புறத்திலே நம்மை தாக்கி கொண்டு இருக்குகின்றது. மறுபுறத்திலே நம்மை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் எத்தனித்து கொண்டு இருக்குகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்குகின்றோம். அருமையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், ஹத்திஸினி அனில் ஜல்சால், பூகம்பம் ஏன் ஏற்படுகின்றது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் பொழுது, இந்த உலகத்தில் 3 பாவங்கள் நடைபெற்றால் அதிகமான பூகம்பங்கள் ஏற்படுவதை நீங்கள் காணலாம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, விபச்சாரம் பரவலாக இந்த உலகத்திலே செய்யப்பட்டால், விபச்சாரம் பரவலாக நடைபெற்றது என்று சொன்னால் இந்த உலகத்திலே பூகம்பம் அதிகமாக ஏற்படும் என்றார்கள். விபச்சாரம் என்று அது ஹலாலை கொண்டு மாறிவிட்டது. அது ஒரு பாவமே இல்லை என்பதாக சொல்லி அது இந்த சர்வ சாதாரணமாக விபச்சாரம். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திற்கு ஒரு பார்வையற்ற ஒரு சஹாபி வரும் பொழுது தன்னுடைய மனைவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து நகருமாறு சொன்னார்கள் என்று ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். வரக்கூடிய சஹாபிக்கு பார்வை தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிமார்களை நீங்கள் பர்தாவை அணிந்து கொள்ளுங்கள் அல்லது அந்த இடத்திலிருந்து நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், உத்தம சத்திய சஹாபா பெண்மணிகள், நபியினுடைய மனைவிமார்கள் முழுவதும் தூய்மையானவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய உம்மஹாத்துல் முஃமின்களிடத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்களை தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பார்ப்பதற்கு கூடுமே என்பதாக சொல்லி அவர்களை மறைய சொன்ன மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இந்த அளவுக்கு கூட பார்வையில் கூட விபச்சாரம் கூடாது என்று தடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்று விபச்சாரம் அதிகரித்து விட்டது. எனவேதான் இயற்கையினுடைய சீற்றங்கள், அது மட்டுமல்ல, இந்த உம்மத் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு இதுவெல்லாம் காரணங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இது விரிவான தலைப்பு, நேரத்தினுடைய அருமை கருதி இத்தோடு நான் இந்த விஷயத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னது, மது பழக்கம் அதிகரித்து விட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் அதிகமான பூகம்பங்கள் நிகழ்வதை காணலாம். மது பழக்கம் இன்று நம்முடைய ஊரிலேயே எத்துணை இளைஞர்கள் இஸ்லாமிய பெயர் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் மதுவிற்கு அடிமையாக ஆகி அதிலே இன்று மூழ்கி இருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அவ்வளவு நம்முடைய ஊரில் மதுவுக்கு அடிமைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய பூகம்பத்திற்கு காரணம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, சஹாபா பெருமக்களை போன்று மதி அருந்தியவர்கள் யார் இருக்க முடியும்? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீஸ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள். அபு தல்ஹா என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய வீட்டில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு மதுவை ஊற்றி சப்ளை பண்ணுவாங்களாம். எப்பொழுது இன்னமல் ஹம்புரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் என்று அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்டு இருக்கின்றது மது என்று உத்தரவு வந்ததோ, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள்,
அனைத்து சஹாபாக்களும் அந்த பழக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார்கள். மதீனா நகரத்தினுடைய வீதி எங்கும் மது ஆறாக ஓடியது என்ற ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆக மதுவிலிருந்து விடுபட்டு திருந்தி தன்னை உண்மையான முஃமினாக மாற்றிக்கொண்ட சமூகம் இது. இன்று முஃமின்கள் என்ற முஸ்லிம் என்ற பெயரில் எத்தனை சகோதரர்கள் மதுவுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுது நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்வது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் அதிகமாக பூகம்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இசை பாவமாகவே பார்க்கப்படாது. இசை பாவமாகவே அது பார்க்கப்படாது. இன்னைக்கு சாப்பிடும் போது இசை, தாளாட்டும் போதும் இசை, பிரயாணத்திலும் இசை, இன்று எதுவெல்லாம் இசை இல்லாமல் இருக்குகின்றது. நம்முடைய வாழ்க்கையை இசையினுடைய துணையோடு தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்குகின்றது. இது போன்ற சூழல்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே பூகம்பம், இது போன்ற முஸ்லிம்களுக்கு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த 3 காரணங்களும் தான் பூகம்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பேசப்படக்கூடிய செய்திகள் நிறைய இருக்குகின்றது. ஆக இந்த சமூகம் இன்று பிரச்சனைகளை சந்திக்குகின்றது. அதற்காக வேண்டி போராட்டங்கள் களத்தில் இறங்கி போராடுகின்றோம். அது நமக்கு உகந்ததாக விஷயம். அதே நேரத்திலே நம்முடைய விஷயங்களில், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பாவங்கள் ஒரு சுய பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பாவங்களில் நான் எவ்வாறு இருக்குகின்றேன்? தீன் சார்ந்த விஷயங்களில் என்னுடைய கவனம் எவ்வாறு இருக்குகின்றது? சுன்னத்துக்கள், நபியினுடைய சொற்கள், குர்ஆனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்குகின்றதா அல்லது முரண்பாடாக இருக்குகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நடந்தவைகளை நடந்தவையாகி விட்டுவிட்டு தௌபா செய்து மீள வேண்டும். யா அல்லாஹ், பாவத்தின் பக்கம் என்னை திருப்பி விடாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பாவத்தையே செய்யாமல் என்னை தூய்மையானவர்களாக நீ மாற்று யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையில் தௌபா தேடி நாம் மீண்டு அல்லாஹ்விடத்திலே தூயவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான்.